வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். மென்சுரேஷன் டாப்பிக்கில் வட்டவில் கான்செப்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வட்டவில் கான்செப்ட்டில் டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ இப்போயும் ஒரு கொஸ்டின் காமிக்கிறேன். ஒரு வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் 15 சென்டிமீட்டர் மற்றும் ஆரம் 10 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவை காண்க அப்படிங்கிற இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வட்டக்கோண பகுதி அப்படின்னாவே ஒரு வட்டத்தில் ஒரு பீஸ். இப்போ வந்து நம்ம ஒரு பீட்சா ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு பீஸ்ன்னு இருக்குமா? ஸோ இதுதான் வட்டக்கோண பகுதி. இந்த வட்டக்கோண பகுதி வில்லின் நீளம் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த பார்ட் மட்டும்தான். இந்த பார்ட்டு வட்டக்கோண பகுதி வில்லின் நீளம். அடுத்து ஆரம்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஆரம்ங்கிறது இந்த ஆர் வேல்யூ, இந்த ஆர் வேல்யூ. இப்போ அதோட சுற்றளவுன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த பீஸை மட்டும் தனியாக நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும். வட்டவில்லின் நீளம் 15 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, ஆரம் 10 சென்டிமீட்டர், அதே போல் இதுவும் 10 சென்டிமீட்டர். இப்போ சுற்றளவு அப்படின்னா இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணுறது தானே. 10 + 10 + 15 மொத்தம் எத்தனை? 35. ஸோ 35 தான் அதற்கான ஆன்சர். இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, பெரிமீட்டர் வேல்யூ, அதாவது வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு வேல்யூ L + 2R. ஸோ இங்கே இதுலேயும் சப்ஸ்டிட் பண்ணலாம். எல்லோட வேல்யூ வட்டவில்லின் நீளம், இதுதான் எல்லோட வேல்யூ 15 நோட் பண்ணிடலாம், ப்ளஸ் 2R. ஸோ 2 நோட் பண்ணுறோம். அடுத்தது ஆர் வேல்யூ என்ன? ஆர் வேல்யூ 10. ஸோ அப்போ 2 × 10. இப்போ இங்கே என்ன வரும்? 15 + 20, இதுவும் ஆன்சர் 35. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதோட பேசிக் ஃபார்முலா பார்த்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட்டாக எடுத்திருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக வட்டவில் கான்செப்ட்டில் என்னென்னலாம் கொஸ்டின் கேட்காம மெயினாக 3 கான்செப்ட் தான். வட்டவில்லின் நீளம் கேட்பாங்க, வட்டவில்லின் பரப்பளவு கேட்பாங்க. ஸோ அதுக்கு என்ன மாதிரி கண்டிஷன் கொடுத்து கேட்பாங்க நோட் பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்தது வட்டவிலோட சுற்றளவு, இந்த மாதிரி கொஸ்டின். ஓகே, ஸோ இதெல்லாம் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலாஸ் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரிஞ்சதை வச்சு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ரைட். ஸோ இது ரிலேட்டடான ஸ்கூல் புக்கில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு பார்ட் வீடியோ பார்த்துலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துனீங்க அப்படின்னா இந்த வட்டவில்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். அதே போல் நம்ம பயிற்சி கணக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ பயிற்சி கணக்கு நம்ம இதுலேருந்து எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எடுத்துக்காட்டு கணக்கு ஃபுல்லாகவே நம்ம பார்த்துடலாம். எடுத்துக்காட்டு கணக்கு இங்கே கவனிங்க. 35 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவிலான ஜிம்னாஸ்டிக் வளையமானது 5 சம அளவுள்ள விற்களாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நிறங்களில் வண்ணமிடப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்டவில்லின் நீளத்தை காண்க அப்படிங்கிற இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஜஸ்ட்டு எத்தனை சம பாகங்களாக பிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அதை நம்ம எண்ணுங்கிற கான்செப்ட் எடுத்துருவோம். அடுத்தது வட்டவில்லின் நீளம்னு கேட்டாங்கன்னா வட்டத்தில் ஒரு பார்ட்டு தான், ஒரு ஆர்க்குங்கிற போது அதுக்கான ஃபார்முலா நம்ம என்ன நோட் பண்ணலாம்? 1/n × 2πr. ஸோ எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபார்முலாவை மைண்டில் வச்சு அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாமில் இருக்கும்போது டேரெக்டாக ஃபார்முலா கான்செப்ட் வச்சு நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 1/5 × 2πr. 2πr வேல்யூ என்ன? 35. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இது ஆன்சர் நம்ம சிம்பிளை பண்ணிடலாம். இங்கே பை வேல்யூக்கு பதிலாக என்ன நோட் பண்ணலாம்? 22/7 நோட் பண்ணலாம். இப்போ நீங்கள் 5 7 × 5 35, இந்த 7 கேன்சல் ஆகிடும். அப்போது 44 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதான் இதற்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. சிந்திக்க கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா? ஒரு வட்டத்தின் ஆரம் 2 மடங்கு அதிகரித்தால் கிடைக்கும் புதிய வட்டத்தின் பரப்பளவு என்னவாக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாடல்லையும் அடிக்கடி கொஸ்டின் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. இதை எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். வட்டத்தின் ஆரம் 2 மடங்கு ஆனால் ஈஸியாக இதற்கான ஷார்ட்கட் இருக்குது. 2 மடங்கு அப்படின்னா அதோட பரப்பளவு இதோட ஸ்கொயர் வேல்யூ தான். அப்போ 2 ஸ்கொயர் என்ன? 4 மடங்கு. அதே இது 3 மடங்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா 3ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 9. ஸோ இதுதான் இதற்கான ஆன்சர் வரும். இங்கே கொடுத்துருக்கிறது என்ன? 2 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 2 மடங்கு அப்படின்னா அப்போது 4 அப்படிங்கிறதா இதற்கான சரியான ஆன்சர். இந்த எடுத்துக்காட்டு 2.5 இந்த கொஸ்டின் கவனிங்க. 7 சென்டிமீட்டர் விட்டமுள்ள 4 பதக்கங்களை படம் 2.18 உள்ளவாறு வைக்கும் பொழுது இடையில் அடைபடும் நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வட்டம் இருக்குது, அதே போல் இங்கே டாட்டரில் சதுரம்ங்கிறது இருக்குது. இந்த 2 அளவு கேட்கல. அவங்க கேட்டிருக்கிறது இடையில அந்த நிழலிடப்பட்ட பகுதி, இதோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு = சதுரத்தின் பரப்பளவு -4 × கால்வட்டங்களின் பரப்பளவு. இப்போது இந்த பிக்சரில் அவங்க கேட்டிருக்கிறது நிழலிடப்பட்ட பகுதியோட பரப்பளவு. ஸோ இங்கே வந்து பிங்க் கலரில் இருக்கா? ஸோ இதோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் கவர் பண்ணோம் அப்படின்னா ஒரு சதுரம் மாதிரி கிடைக்கும். அதே போல் இந்த
வட்டத்தோட அந்த கால் வட்டமும் இங்கே அடைப்படுதும். அப்போ இதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணால் தான் நிழலிடப்பட்ட பகுதியோட பரப்பளவு கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே நம்ம ஒன்றா இதோட ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். எப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சதுரத்தோட பரப்பளவு நம்மளுக்கு தெரியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு கால்வட்டத்தோட பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 4. இப்போ இதை சிம்பிளை பண்ணலாம். சிம்பிளை பண்ணோம்னா என்ன வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர். இப்போ ஏவோட வேல்யூ ஆரோட வேல்யூ இங்கே நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். இப்போ ஏவோட வேல்யூ என்ன? சதுரத்தோட பக்கம். அப்போ இங்கே விட்டத்தோட வேல்யூ மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விட்டத்தோட வேல்யூ 7 சென்டிமீட்டர் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு வட்டத்தோட ஆரம் விட்டத்தில் பாதி, அப்போ 3.5ங்கிற கிடைக்கும். அடுத்து இன்னொரு ஒரு வட்டத்தோட ஆரம் வேல்யூ இங்கே அடைபடுது, அப்போ இதுவும் ஒரு 3.5, அப்போ டோட்டலாக 7ங்கிற கிடச்சிருமா? அப்போது இங்கே ஏவோட வேல்யூ 7 ஸ்கொயர்ட் அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். மைனஸ் பை வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ இங்கே நம்ம பார்க்குறோம். ஆர் வேல்யூ என்ன? விட்டத்தில் பாதி தான் ஆரம், அப்போது இங்கே 7/2 ஸ்கொயர் இருக்கனால அகைன் ஒரு டைம் எழுதிக்கலாம். இப்போ இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். 7 கேன்சல் ஆயிரும். அடுத்து இங்கே 11 வரும். இப்போ இங்கே என்ன? 7 ஸ்கொயர் 49 மைனஸ் 11 இன்ட்டு 7/2. ஸோ 11 இன்ட்டு 7 77 டிவைடட் பை 2. ஸோ இப்போ இதில் பாதி என்ன? 3 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் 1 17 அப்படின்னா 8 இன்ட்டு 2 16, பேலன்ஸ் 1, அடுத்து 0 சேர்த்தோம்னா 5, அப்போ 38.5. ஃபைனலாக 49 மைனஸ் 38.5 என்ன ஆன்சர் வரும்? 10.5. ஓகேவா? ஸோ அப்போ 10.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் இந்த நிழலிடப்பட்ட பகுதியோட பரப்பளவுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த பயிற்சி 2.1 8th ஸ்டாண்டர்டில் பயிற்சி 2.1 இந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துலாம். வட்டத்தின் பரிதிக்கும் அதன் விட்டத்திற்கும் இடையான விகிதம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எதிர்பாராத நேரங்களில் தியரி பார்ட்டில் கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ அப்போ இதையும் நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க தெரியணும். வட்டத்தின் பரிதிக்கும் அதன் விட்டத்திற்கும் இடையான விகிதம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 22/7ங்கிறதும் மென்ஷன் பண்ணலாம். 22/7ங்கிறத நம்ம என்னன்னு சொல்லலாம்? பை அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்போது இது ரெண்டில் எது வேணாலும் ஆப்ஷனில் எது இருக்கோ ஸோ அதுக்கான ஆன்சர் நோட் பண்ணிடலாம். ஒரு வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோடு, அதாவது ஒரு வட்டம்னு இருக்குது, ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய கோடு, இதுக்கு பேர் நான். ஓகேவா? ஸோ 3 சுழி எண். ஓகேவா? ஸோ அப்போ நான் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நான், அதாவது நம்ம இந்த ஒரு பாயிண்ட்டும் இந்த ஒரு பாயிண்ட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு வட்டத்தோட மிகப்பெரிய நான் அதனுடைய விட்டம். ஓகேவா? விட்டம். நெக்ஸ்ட்டு 24 சென்டிமீட்டர் உள்ள ஒரு வட்டத்தின் ஆரம் என்ன? விட்டத்தில் பாதி, அப்போது 12 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு வட்டப்பரிதியின் ஒரு பகுதியே, வட்டப்பரிதியோட ஒரு பகுதி, அதாவது வட்டப்பரிதியில் ஒரு பார்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வட்ட வில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வட்ட வில். ஸோ இதுதான் இந்த இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் தான் இதுவும் நம்ம பார்த்துருக்கோம், இந்த பார்ட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த எல்லாமே நம்ம ஓல்டு கொஸ்டினில் குரூப் 4 கொஸ்டினாக இருக்கட்டும் ஆர் எனி அதர் பிசி கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இந்த பொறுத்து கான்செப்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கவனிங்க. பொறுத்து கான்செப்டில் வட்டத்தின் பரப்பளவு என்ன? வட்டத்தோட பரப்பளவு நம்மளுக்கு என்னன்னு தெரியும், πr². ஸோ அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது வட்டத்தின் சுற்றளவு. வட்டத்தின் சுற்றளவு நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோம்? 2πr. இது பேசிக் ஃபார்முலா. அது அடுத்தது வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு. வட்டக்கோண பகுதி இங்கே தீட்டா மென்ஷன் பண்ணும். அப்போ இங்கே பரப்பளவு கொடுத்துருக்காங்க, அந்த பரப்பளவுக்கான ஃபார்முலா வரும். ஸோ அப்போது இது மூணாவதுக்குரிய ஆன்சர். அரை வட்டத்தின் சுற்றளவு. இங்கே அரை வட்டத்தோட சுற்றளவு என்ன அப்படின்னா π+2 × r. ஸோ இதுதான் 4th ஒன். அடுத்து கால் வட்டத்தின் பரப்பளவு. இப்போ கூட நம்ம லாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணோமா πr²/4 அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் பார்த்தாலும் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் அதை ஆன்சர் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த கொஸ்டின் அவங்க பயிற்சியிலே 4வது பயிற்சி 2.1 4வது கொஸ்டின்ஸு என்ன கொடுத்துருக்காங்க? கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்ட வட்டக்கோண பகுதிகளின் வில்லின் நீளம் கேட்குறாங்க, பரப்பளவு கேட்குறாங்க, சுற்றளவு கேட்குறாங்க. ஸோ 3மே கேட்டிருக்காங்க. மொத்தம் 2 கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸு 3 பார்ட்டுமே கொடுத்துறாங்கன்னா இந்த ஒரு கொஸ்டினை நல்லா தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னாவே மீதி எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக இந்த மாதிரி மாடலில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க? மைய கோணம் கொடுத்துருக்காங்களா? ஸோ மைய கோணத்தை நம்ம என்னன்னு சொல்லலாம்? டீட்டான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஆர் வேல்யூ. ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்குது அந்த மைய கோணமும் டியோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இங்கே ஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் இதில் கவனிக்க டேரெக்டாக ஆர் கொடுக்காம டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ இதை எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். மைய கோணம் கொடுத்து ஆர் வேல்யூ கொடுத்து வில்லின் நீளம் எல் வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா என்ன ஆன்சர்? θ / 360 ×
2 pi r. ஓகேவா? ஸோ இது அதற்கான ஃபார்முலா. ஸோ அப்போ இதில் கரெக்டாக எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் தான், ஃபார்முலா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா மைண்டில் செட் ஆகும். இப்போ தீட்டா வேல்யூ என்ன? 45 டிவைடட் பை 360 இன்ட்டு 2 pi r. ஸோ பை வேல்யூ என்ன? 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 16. ஓகேவா? இப்போ இதை நம்ம சிம்ப்ளை பண்ணணும். எப்படி சிம்ப்ளை பண்ணலாம்? இப்போ 45 அப்படின்னா 9ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5, இங்கே 40. அடுத்து 5ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 5, நெக்ஸ்ட்டு 8 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ 5 இன்ட்டு 8 40. அப்போது 1/8 இன்ட்டு 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 16. ஓகே, இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். 8 வரும், இங்கே 2 டைம்ஸ் வரும். ஓகே, இதுக்கப்புறம் வேறு எதுவுமே நம்ம சிம்ப்ளை பண்ண முடியாது. டேரெக்டாக மல்டிபிள் தான் நம்ம பண்ணணும். ஓகே, மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? இங்கே 4ங்கிறது வருதா? ஸோ 4 வரும். அடுத்து 22, 4 இன்ட்டு 22 டிவைடட் பை 7. இந்த டிவைடட் பை 7 இதை 3.14ங்கிற நம்ம எடுத்துக்கலாமா? அப்போ 4 இன்ட்டு 3.14. ஓகே, இதை மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ 4 இன்ட்டு 4 16, பேலன்ஸ் 1. அடுத்தது இங்கே 4 இன்ட்டு 1 4ன்னு வரும், ப்ளஸ் 1 5. ஓகே, அப்போ 12.56 தான் அதற்கான ஆன்சர். ஓகே, நீங்கள் 22/7 பாசிபிள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணி பார்க்கலாம். அது கிடைக்காத பட்சத்துக்கு இந்த 3.14 நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆன் த ஸ்பாட்டில் எப்படி மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக மல்டிபிள் பண்ண முடியும், சிம்ப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த இதுலேயே வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? பரப்பளவு கேட்டிருக்காங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்து இதிலே பரப்பளவு கேட்டிருந்தாங்க. பரப்பளவுக்கான ஃபார்முலா இங்கே நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோம்? பரப்பளவுக்கானது A which is equal to, அதாவது ஆங்கிள் கொடுத்துருந்து θ டிவைடட் பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். இதுதானே? இப்போ இதில் θ வேல்யூ 45ங்கிறத நம்ம சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு சிம்ப்ளை பண்ணும்போது நமக்கு 1/8ன்னு வந்துச்சு. ஸோ டேரெக்டாக அதை யூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டைம் சேவ் பண்ண பார்க்கணும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அதை சிம்ப்ளை பண்ணால் என்ன ஸ்டெப்பு வரும் அப்படிங்கிறத நீங்கள் குயிக்காக அனலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேரெக்டாக நம்ம இந்த வேல்யூ அப்ளை பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ப்ராப்ளத்துலையும் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகணும். ஓகேவா? பை வேல்யூ என்ன? 3.14. எஸ், இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பை வேல்யூ நம்ம 3.14ன்னு எடுத்துக்கலாம். இன்ட்டு ஆர் ஸ்கொயர். அப்போ ஆர் ஸ்கொயர்னால் என்ன வரும்? 16 இன்ட்டு 16ங்கிறது வரும். ஸோ அப்போ இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 2ன்னு வரும். 2 இன்ட்டு 16 32. இப்போ 32 இன்ட்டு 3.14. ஸோ இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள் 8. ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, மேக்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் நம்ம பார்த்தாலுமே கூட ஃபைனலாக நம்ம இதில் வந்து நிற்போம் அப்படின்னா ஒரு நம்பர்ஸை சிம்ப்ளை பண்ணுறதுல வந்து நிற்போம். அது மல்டிபிளோ, அடிஷனோ, சப்ராக்ஷனோ, டிவிஷனோ ஏதோ ஒரு சம்திங்லாம் வந்து நம்ம நிற்போம். அப்போது அதை நம்ம தயக்கம் இல்லாமல் குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்க்கணும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன? 2 இன்ட்டு 4 8ன்னு வரும். அடுத்தது இங்கே 2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இங்கே 6ன்னு வரும். அடுத்தது 3ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 12க்கு 2, இங்கே 3ன்னு இருக்கும். அப்போது 1 சேர்த்துட்டோம் அப்படின்னா 4, அடுத்ததில் 9 அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 8 4 0 10. ஓகேவா? அப்போ இங்கே என்ன? 2 டிஜிட்டா? அப்போ 100.48. ஓகே, சப்போ 100.48 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது தான் இதற்கான ஆன்சர், பரப்பளவுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? சுற்றளவு கேட்டிருக்காங்க. இந்த சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்? P வேல்யூ இஸ் ஈக்குவல் டு L + 2R அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோமா? ஓகேவா? இப்போ இதில் L அப்படிங்கிறது வில்லின் நீளம். அதாவது ஒரு கொஸ்டினில் வில்லின் நீளம் கேட்டிருந்து அடுத்து சுற்றளவு இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த வில்லின் நீளம் கண்டுபிடிச்சிருக்க ஆன்சரவே டேரெக்டாக இங்கே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். எல்லோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்? 12.56 அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருந்தோம். ஓகேவா? ஸோ இன்கேஸ் நம்ம இதை கண்டுபிடிக்காமல் இருந்தோம் அப்படின்னா தான் இந்த ஃபஸ்ட்டு எல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். 12.56 ப்ளஸ் 2 ஆர் வேல்யூ என்ன? 16. அப்போது இங்கே 32, அடுத்தது 12.56. இப்போ 12.56 இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? 56 இங்கே நோட் பண்ணிட்டோம். 4 அப்போது 44.56 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு பார்க்குறோம். செகண்ட் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன? டிக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்? 12.3ங்கிற 6ங்கிறப்பெல்லாம் 6.3 இதுதான் ஆர் வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் என்னங்கிற பார்க்க
அடுத்து இந்த அஞ்சாவது கொஸ்டின் கவனிங்க. அஞ்சாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் 2 பார்ட் கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்ட வட்டக்கோணப்பதியின் பரப்பளவு காண்க அப்படிங்கிற இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இங்கே என்னென்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க கவனிங்க. வில்லின் நீளம் எல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அடுத்து ஆர் வேல்யூ. அதே போல் தான் இங்கே வில்லின் நீளம் எல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இது பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ விச் ஈக்குவல் டு ஆன்சர் வரும் எல்ஆர் டிவைடட் பை 2. இங்கே கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்களோ இந்த பரப்பளவுக்கு 2 வட்டக்கோணப்பகுதியின் பரப்பளவுக்கு 2 ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, அந்த கோணம் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். இது நம்ம போன டைமே நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருந்தோமா. அதே இது வில்லின் நீளமே டேரெக்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலா பண்ணி நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா எல் வேல்யூ என்ன 48, ஆர் வேல்யூ என்ன 10 டிவைடட் பை 2. ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன வரும் 24 இன்ட்டு 10 240. அப்போது 240 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறதான் இதற்கான ஆன்சர். ஓகேவா. ஸோ அதே போல் தான் செகண்ட் இதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஆறாவது கொஸ்டின் கவனிங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்ட வட்டக்கோணப்பகுதியில் மையக்கோணம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பை வேல்யூ 22/7 எடுத்துக்கோங்க சொல்லிட்டாங்க. கிவன் டேட்டா நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, பரப்பளவு கொடுத்துருக்காங்க, பரப்பளவோட வேல்யூ. ஓகேவா. ஸோ பரப்பளவு கொடுத்துருக்காங்க, அடுத்து ஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொடுத்து மையக்கோணம் என்ன கேட்டிருக்காங்க, டீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த செகண்ட் பார்ட்டில் வில்லின் நீளம், அடுத்தது ஆர் வேல்யூ, இது கொடுத்துட்டு டீட்டா வேல்யூ என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பரப்பளவு கொடுத்துருக்காங்களா. ஸோ பரப்பளவு ஏ விச் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் நம்ம பார்க்குறோம். கிவன் டீட்டா வேல்யூ தேவைனால டீட்டா டிவைட் பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்க டேட்டாஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 462 இதோட பரப்பளவு கொடுத்துருந்தாங்க, நம்ம அது வேல்யூ நோட் பண்ணியாச்சு. டீட்டா வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். டீட்டா டிவைட் பை 360 இன்ட்டு பை வேல்யூ என்ன எடுத்துட்டாங்க 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ இங்கே 21 இன்ட்டு 21. ஓகே, 20 ஆர் ஸ்கொயர்னால. இப்போ இதை சிம்பிளை பண்ணுவோமா, 3 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு 3ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 120 அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட்டு 2ஆலேயே சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக 22ஆல் டேரெக்டாக இந்த சைடு நம்ம சிம்பிளை பண்ணிடலாம். 22 இங்கே 2 டைம்ஸ் 44 வருமா, பேலன்ஸ் 2 வரும். அதுலேயும் 22 இருக்காங்க, 21 அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 21 இங்கே இருக்க 21 கேன்சல் ஆயிரும். ஓகே, அப்போ ரிமைனிங் பார்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இங்கே 120 மட்டும்தான் இருக்கும். ஓகே, இங்கே டீட்டா வேல்யூ இருக்குது, இங்கே 120. அப்போ 120 டிவைடில் முடிச்சா மல்டிப்ளை மாறிடும். டீட்டா வேல்யூ என்ன கிடச்சிருச்சு 120 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகேவா. ஸோ இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே, அடுத்த வட்ட வில்லின் நீளம் கொடுத்துருக்காங்க, அதில் இருந்து எப்படி நம்ம மையக்கோணம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். செகண்ட், வட்ட வில்லின் நீளம் கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போது இங்கே வட்ட வில்லின் நீளம் கொடுத்து டீட்டா வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக எல் வேல்யூக்கு நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம், டீட்டா டிவைட் பை 360 இன்ட்டு 2πr. இந்த ஃபார்முலா தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். எல்லோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 44 ஈக்குவல் டு டீட்டா வேல்யூ நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும், டிவைட் பை 360 இன்ட்டு 2 இன்ட்டு 22/7 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ இங்கே 35. ஓகே, இதை சிம்பிளை பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். எப்படி சிம்பிளை பண்ண ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 22 இருக்கா, இங்கே 2 டைம்ஸ் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த 2 வேல்யூ இந்த 2 வேல்யூமே கேன்சல் ஆகிரும். நெக்ஸ்ட் 7 இங்கே 5 அப்படின்னு வரும். இப்போது 5 இங்கே 7 இன்ட்டு 5 35, பேலன்ஸ் 1, அப்போ 10ன்னு வரும் 2 டைம்ஸ். அப்போ டீட்டாவோட வேல்யூ இங்கே என்ன கிடச்சிருச்சு 72. ஓகேவா. ஸோ இதுதான் இதற்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இதில் இந்த 7வது கொஸ்டின் 8வது கொஸ்டின் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ 9வது கொஸ்டின் பார்க்கலாம். 9வது கொஸ்டின் என்ன, தாமு தனது வீட்டின் தரைப்பகுதியில் 30 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ ஓட்டினை பதித்துள்ளார். அந்த ஓடானது படத்தில் உள்ளவர் வடிவமைப்பை பெற்றுள்ளது எனில் அதில் உள்ள வட்டக்கோண பகுதியின் பரப்பளவை காண்க அப்படிங்கிற இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த பிக்சரை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா அவங்க டேரெக்டாக என்ன கொடுத்துட்டாங்க, வட்டக்கோண பகுதியின் பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம வேறு இந்த சதுரமாக இருக்குது மற்ற எதை பற்றி யோசிக்காமல் டேரெக்டாக இந்த கால்வட்டம், இதான கால்வட்டம். ஸோ கால்வட்ட பகுதியோட பரப்பளவுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன இப்போ பரப்பளவு அப்படின்னு பார்த்தோம்னா வட்டத்தோட பரப்பளவில் 4ல் ஒரு பங்கு, அப்போ 1/4 இன்ட்டு πr ஸ்கொயர். ஓகேவா. இப்போ ஆர் வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். ஆர் வேல்யூ தான் இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இந்த 30 சென்டிமீட்டர் பக்களவு உள்ள அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ இங்கே பக்களவு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 30 சென்டிமீட்டர் மேலே இருக்குது அப்படிங்கிற மட்டும் யோசிக்காமல் இதே பக்களவு தான் இங்கே அந்த கால்வட்டத்தோட ஆரத்துக்கும் சமமாக இருக்கும். ஸோ இந்த கீழே இருக்க வேல்யூக்கும் நம்ம அந்த 30 சென்டிமீட்டராக தான் இருக்கும். அப்போ இதில் வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும் ஆரோட வேல்யூ இந்த 30 அப்படிங்கிறது. இப்போ டேரெக்டாக அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். பை வேல்யூ என்ன எடுத்து சொல்லிட்டாங்க 3.14 இன்ட்டு ஆர் வேல்யூ என்ன 30. ஸோ இதவே நம்ம 2 டைம்ஸ் 30 ஸ்கொயர்னால 2 டைம்ஸ் டிவைடட் பை
4. இப்போ சிம்பிளை பண்ணலாம். 2ஆல் சிம்பிளை பண்ண அப்படின்னா இங்கே 15, அடுத்தும் 2ஆல் சிம்பிளை பண்ணால் அடுத்த நம்பரும் 15. அப்போ 15 × 15 225. இப்போ 225ம் 3.14ஐ மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 3.14 225. ஓகேவா? வேறு அடுத்தது நம்ம மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். 20 5 வருமா, 5 + 2 7, அடுத்தது 15. அடுத்து 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 8 2 6. அடுத்து 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா இதே நம்பர் தானா, 8 2 6. ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். 0 8 + 7 15. 15க்கு 5 பேலன்ஸ் 1, 10 10 + 15 அடுத்து 16 வரும். ஓகேவா? பேலன்ஸ் 1 இருக்கும். 9 9 + 1 10, இங்கே 7. ஓகே, 2 டைம்ஸ். அப்போது 706.50. ஓகேவா? ஸோ இதான் அதற்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், இந்த 10வது கொஸ்டின் கவனிங்க. மைய கோணம் 45 டிகிரி மற்றும் ஆரம் 56 சென்டிமீட்டர் உடைய 8 சம அளவுள்ள வட்டக்கோண வடிவ கிரானைட் கற்களை கொண்டு படத்தில் காட்டியுள்ள வட்டத்தை உருவாக்கியுள்ளனர் எனில் அவை ஒவ்வொன்றின் பரப்பளவை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வட்டத்தோட பரப்பளவு. ஓகேவா? வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது 3 டேட்டான்னு கூட மென்ஷன் பண்ணலாம். வட்டக்கோணம் கொடுத்துருக்காங்க, ஆரம் கொடுத்துருக்காங்க, அடுத்தது 8 சம உள்ள வட்டக்கோண வடிவம் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே டீட்டா வேல்யூ இருக்குது, ஸோ அதனால் டீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நினைக்கிறதுக்கு பதிலாக இந்த 2 டேட்டா மட்டுமே, ஆரம் மற்றும் 8 சம உள்ள அந்த என் வேல்யூ, இதை மட்டுமே வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். வட்டக்கோண பகுதியின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, அதாவது என் வேல்யூ கொடுத்துருந்தா 1/n × πr². ஓகேவா? ஸோ இதவே நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணலாம். நீங்கள் டீட்டா வேல்யூ கொண்டு வந்து அதில் 360 கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை சிம்ப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேவா? இன்கேஸ் இன்னும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அப்படின்னா டிகிரி வேல்யூ 45/360னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1/8ன்னு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஒரு ஸ்டெப்பை நீங்கள் பண்ணுறதுக்குள்ள டேரெக்டாக என் வேல்யூ வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். 1/8 × பை வேல்யூ என்ன, இங்கே 22/7 கொடுத்துட்டாங்க. இன்ட்டு ஆர் வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 56. அப்போது 56 × 56. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். 7 × 8 56. ஸோ இந்த 8 இந்த 8 கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, 22 × 56 இது தானா, இன்னும் 2 × 11 × 56 நான் கன்வீனியண்ட்டாக நான் மாற்றிக்கிறேன், எனக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும், 1 and 2 அப்படின்னு வருமா. நெக்ஸ்ட்டு இப்போ 11ஆல் நான் மல்டிபிள் பண்ணணும். 11ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்குது. இங்கே 2, இதை 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 3, அடுத்து இதை 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 2, லாஸ்ட்டில் இருக்க 1. ஓகேவா? ஸோ அப்போது 12 3 2 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக மாறும். ஓகேங்களா? ஈஸியான ஸ்டெப்பாக எதிர்பார்க்கணும், அதாவது ஈஸி வே எதிர்பார்க்குற விட அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அது ஈஸியாக மாறும் அப்படிங்கிற உண்மையாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே வட்ட கோணம் சம்மந்தமாக எந்த கொஸ்டின் கேட்டாலும், வட்ட வில்லின் நீளம், பரப்பளவு, சுற்றளவு, மைய கோணம், இந்த மாதிரி எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அளவியல் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்க ப்ராப்ளம்ஸே ரொம்பவே அதிகமாக இருக்கும், அதுவே போதுமானது. அதைத்தான் அதிகமாக இங்கே டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ அதனால் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து ஓல்டு கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதில் இல்லாத ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா அதையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரெகுலராக வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.